இதுதான் தங்கம் வாங்க சரியான நேரம். மக்களே முந்துங்கள். இப்போ விட்டால் இனி எப்போதும் கிடைக்காது. ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் அனைவரும் தங்கம் வைத்திருப்பதே தனது அவசர தேவைக்கு உதவி பெறும் என்றுதான். ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலை என்றால் தங்கத்தை வைத்துதான் பணத்தை பெற்று செலவு செய்வார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு பணம் கையில் இருக்கும் பொழுது தங்கத்தில் முதலீடு செய்வது சரியான தேர்வாகும். ஒரு குடும்பத்தில் குறைந்தது 200 கிராம் அளவிலானது தங்கம் இருக்க வேண்டுமாம். அப்படிப்பட்ட தங்கத்தை தங்கம் குறையும் பொழுது வாங்கி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். விலைவாசி தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் அதிலிருந்து தங்கள் செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ளவே மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் தங்கம் இறக்குமதி அதிகரிக்கவும் இதுவே காரணமாக இருக்கிறது. பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூட தங்கத்தை வாங்க வேண்டும் என்றே தொடர்ந்து கூறி வருகின்றார். ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் குறைந்தபட்சம் 200 கிராம் தங்கம் இருக்க வேண்டும் என்பதே அவரது கருத்து. அப்போதுதான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்றால் தங்கத்தை அடகு வைத்தோ அல்லது விற்றோ சமாளிக்க முடியும். எங்கு போனாலும் தங்கத்தை எளிதாக பணமாக மாற்ற முடியும் என்பதே இதற்கு காரணமாகும். நமது நாட்டில் பட்ஜெட் சமயத்தில் இறக்குமதி வரியை குறைத்தார்கள். அப்போது தங்கம் விலை பெரிய அளவில் குறைந்தது. ஆனால் அதன் பிறகு மெல்ல மெல்ல அதிகரித்தே வருகிறது. நேற்றைய தினம் சென்னையில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6694 ரூபாய்க்கு விற்பனையானது. இது வரும் காலத்தில் தொடர்ந்து அதிகரிக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது. தங்கம் வரும் காலத்தில் அதிகரிக்கும் என்றாலும் ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் தங்கம் விலை குறைய வாய்ப்பிருப்பதாக பிரபல பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விளக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமீபத்திய யூடியூப் வீடியோவில் தங்கம் விலை வரும் நாட்களில் ஏற அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. அது சர்வதேச சந்தையில் புதிய உச்சத்தை தொட்டுவிட்டது. இது ஒரு பக்கம் இருக்க 8 ஆண்டுகள் ஆகிவிட்ட தங்க முதலீட்டு பத்திரங்கள் இப்போது முதிர்வடைய ஆரம்பித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி 6938 ரூபாய் என்ற ரேட்டில் வாபஸ் வாங்கிக் கொள்வோம் என்றார்கள். ஆனால் தற்போது அது 7300 ரூபாயை தாண்டிவிட்டது. இது ஒரு பக்கம் இருக்க பட்ஜெட்டிற்கு முன்பு என்ன விலை இருந்தது, பட்ஜெட்டுக்கு பிறகு என்ன ஆனது என்று ஒன்று இருக்கிறது. பட்ஜெட்டிற்கு பிறகு மட்டும் சுமார் 5% வரை விலை குறைந்துள்ளது. அதாவது 1 கிராம் 300 முதல் 350 ரூபாய் வரை பட்ஜெட்டால் குறைந்துள்ளது. தங்கம் பத்திரம் முதிர்வடைய போகிறது என்பது தெரியும். இதன் காரணமாகவே இறக்குமதி வரையை குறைத்தார்கள் என்ற பேச்சும் இருக்கிறது. வரும் காலத்தில் இதை மேலும் குறைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இன்னும் இறக்குமதி வரி 6% வரை இருக்கிறது. அதை குறைத்தார்கள் என்றால் தங்கம் விலை மேலும் குறையக்கூட வாய்ப்பிருக்கிறது என்றார். தங்கத்தின் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு கடந்த 2015இல் இந்த தங்க பத்திரங்களை அறிமுகப்படுத்தியது. இதில் குறைந்தபட்சம் 1 கிராம் மதிப்புக்கு தங்க பத்திரங்களை வாங்கலாம். இதன் விலை 24 கேரட் தங்கத்தை வைத்து மதிப்பிடப்படும். தங்கம் மதிப்பு உயரும் போது தங்க பத்திரத்தின் மதிப்பும் உயரும் என்பது போல லிங்க் செய்தே இருக்கும். இதன் முதிர்வு காலம் 8 ஆண்டுகள் ஆகும். இடையில் தேவை என்றால் வர்த்தகம் போல விற்றுவிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆண்டுக்கு இதற்கு 2.5% வட்டியும் மத்திய அரசு தருவது குறிப்பிடத்தக்கது. இது தங்கத்தை பற்றிய செய்தியே ஆகும். இந்த முதலீடுகளை எடுப்பதும் எடுக்காததும் உங்கள் எதிர்நிலைமையை பொறுத்தே இருக்கிறது. உங்கள் பொருளாதாரத்தை நினைவில் கொண்டு நீங்கள் ஏதாவது பணம் போட வேண்டும் என்று நினைத்தால் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். அதில் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.